இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்டுடைய செகண்ட் லெசனான துளசிதாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லெசன் பத்தி பார்க்க போறோம். அதுல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பிரஷன் அபியாஸ், பிரஷன் கொஸ்டின் இல்லையா, அபியாஸ் அபியாஸ்னா பிராக்டிஸ் நடத்த கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். परशुराम के क्रोध करने पर लक्ष्मण ने धनुष के टूट जाने के लिए कौन कौन से तर्क दिए? பரசுராமர் வந்துட்டு குரோத் கர்ணே பர், குரோத்னா கோபம் இல்லையா, கர்ணேனா செய்யறதுன்னு அர்த்தம். அதாவது கோவப்படும் போது லக்ஷ்மண் இருக்காங்களே அவங்க வந்துட்டு, அதாவது ராமருடைய பிரதர், அவங்க தனுஷ்கே டூட்டே ஜானேகே, தனுஷ்னா அந்த வில் இருக்கு இல்லையா, அந்த பவ் அண்ட் அரோ சொல்லுவோம் இல்லையா, அந்த பவ்வ வந்துட்டு டூட் ஜானேகே, டூட்னா பிரேக், உடஞ்சு, ஜானினா போறதுன்னு அர்த்தம். அதாவது உடஞ்சு போனதுக்கு கேலியே அப்படின்னு இக்காக, உடஞ்சு போனதுக்காக கவுன் சே, கவுன்னா விச்சு இல்லையா, எந்த மாதிரியான சேனா ஃப்ரம் அர்த்தம். அதாவது கவுன் சே எந்தெந்த வகையான தர்க்குனா ஒரு தர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, வாதாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தியேன கேவ் அர்த்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். परशुराम के क्रोध करने पर लक्ष्मण ने धनुष के टूट जाने पर निम्नलिखित तर्क दिए. பரசுராமர் வந்துட்டு குரோத்னா கோவம் இல்லையா, கர்ணனை செய்யறது, கோவம் வந்து பண்ணும்போது பர்ன மேல, கோவப்பட்டதுக்கு மேல இந்த லக்ஷ்மணன் வந்துட்டு தனுஷ வந்துட்டு அந்த பவ் இருக்குல்லையா, அது டூட் ஜானே பர், டூட்னா பிரேக்லயே உடையறதுலயே, ஜானினா போறது, உடஞ்சு போனதுக்கு, பர்னா மேல, உடஞ்சு போனதுக்கு மேல நிம்னலிக்கு ஃபாலோயிங் அர்த்தம், கீழே கொடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப கொடுக்கப்பட்டுள்ள அந்த தர்க்குனா அந்த வாதாடுறன்னு சொல்லுவாங்க, இந்த வாதங்கள்லாம் வந்துட்டு தியேனா கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். बचपन में तो इन हमने कितने ही धनुष तोड़ दिए परंतु आपने कभी क्रोध नहीं किया. பச்பன் குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க, சைல்ட்ஹுட்ல வந்துட்டு தோன தென் அப்ப வந்துட்டு ஹம்னா பி நாங்கள் சொல்றாங்க. யார் ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் வந்துட்டு கித்தனேகி தனுஷ், கித்தனா ஹவு மெனி எவ்வளவு, தனுஷ்னா அந்த பவுலே எவ்வளவு அம்புகளை வந்துட்டு தோடுனா பிரேக், உடைக்கிறது, தியனா குடுக்கறது, உடைச்சு கொடுத்துருக்கோம். பரந்துனா பட் ஆனா, ஆப்னா நியூ நீங்க வந்துட்டு, கபினா டேட்டம் எப்பவுமே, குரோத் நகி கியா, குரோத்னா கோவம் சொன்னோம் இல்லையா, கியானா டன் செய்யறதுன்னு அர்த்தம், நகி கியான்னு வந்ததுனால கோவப்படல, கோவமே செஞ்சுக்கவே இல்ல. इस धनुष से आपको विशेष लगावा क्यों है? इसना இந்த தனுஷ்னா பவ்லே, இந்த அம்ப வந்துட்டு சேனா ஃப்ரம், இந்த அம்பு கிட்ட ஆப்னா யூன்னு அர்த்தம், உங்களுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, விசேஷ் லகாவ, விசேஷ்னா ஸ்பெஷலா, லகானா ஃபீல்ஸ் ஒன்னு அர்த்தம், லகாவ்னா தோன்றது, கியோனா ஒய், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் सेकेंड है, हम तो यज्ञ असाधारण शिव धनुष साधारण धनुष की भांति लगा. हमें ना ஃபார் அஸ் அர்த்தம், எங்களுக்குன்னு சொல்லுவாங்க, தோணு தென் எங்களுக்கு பார்த்தா பொறுத்தவரையிலும், யக்ன இந்த சாதாரண கேஷுவல் அர்த்தம், அசாதாரணமானதுன்னு சொல்லுவாங்க, கேஷுவலா இல்லாத ஒரு ஸ்பெஷலான அந்த சிவர் கொடுத்த அந்த தனுஷ், அந்த பவ், அந்த தனுஷ உடைச்சாங்க இல்லையா, அது வந்து யார் கொடுத்தது, சிவன் கொடுத்த தனுஷ், அதனால சிவ் தனுஷ்னு சொல்றாங்க. சாதாரண கேஷுவலான ஒரு தனுஷ், அந்த அம்பு, அந்த பவ் அப்படின்னு சொல்லிட்டு, பாந்தியும் லைக்னு அர்த்தம், மாதிரி, லகானா ஃபீல்ஸ், எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. थर्ड पॉइंट, श्री राम ने इसे तोड़ा नहीं, बस उनके चूते ही धनुष स्वतः टूट गया. ராமர் இருக்காங்களே, இசைன்னு இத வந்துட்டு தோடானா பிரேக்ல உடைக்கிறது, நகின்னு சொல்லிட்டாங்க, உடைக்கலாம் கிடையாது, பஸ் ஜஸ்ட் வெறும், உன்கே சூத்தேகி, உன்கேன்னு அதை வந்துட்டு சூன்னு டச்னு அர்த்தம், அதை தொட்ட உடனே, ஹீனா ஒன்லி, தொட்ட உடனே தனுஷ் அந்த பவ் என்னச்சு, அந்த அம்பு, அந்த வில்லு வந்துட்டு ஸ்வத்தக டூட் கயா, ஸ்வத்தகனா ஆட்டோமேட்டிக்லு சொல்லுவேன், உடனடியா என்ன ஆயிடுச்சு, டூட் கயா, டூட்னா பிரேக், உடஞ்சு போயிருச்சு, கயானா பாஸ்டன்ஸை குறிக்கிறது, அது உடஞ்சு போச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. फोर्थ पॉइंट था, इस धनुष को तोड़ते हुए उन्होंने किसी लाभ व हानि के विषय में नहीं सोचा था. इसல இந்த தனுஷ்னா அந்த பவுலே, அந்த அம்ப வந்துட்டு, அந்த வில்ல வந்துட்டு தோடுனா பிரேக்லயே உடைச்ச உடனே, உன்போனேன்னா அவருக்கு நடத்தும், இந்த இடத்துல யார சொல்றாங்க, ராமரை சொல்றாங்க. ராமருக்கு கிசின்னு எந்த விதமான லாப ஹானி, லாப்னா லாபம் இல்லையா, வேணா அல்லது, ஹானினா லாஸ்ன்னு அர்த்தம், லாபமோ நஷ்டமோ, விஷயம் சப்ஜெக்ட் இல்லையா, அதை பத்தி, நகி சோச்சானா திங்க், யோசிக்கிறதுன்னு அர்த்தம், நகி சோச்சாதான யோசிக்கலாம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க.
அதாவது அந்த தனுஷ் உடஞ்சிச்சு அப்படின்னா என்ன லாபம் வருமா நஷ்டம் வருமான்னு கூட அவங்க ராமர் வந்து யோசிச்சு பார்க்கல அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இஸ் புராணே தனுஷ் கோ தோட்னே से हमें क्या मिलना था? இஸ்னா இந்த புராண ஓல்டு இந்த பழைய தனுஷ் அந்த அம்ப அது வில்ல வந்துட்டு தோட்னா பிரேக்லயா உடைக்கிறது, சேனா ஃப்ரம் அர்த்தம் உடைப்பதுனால ஹமேனா ஃபரஸ் எங்களுக்கு கியா மில்னா தா கியானா வாட்டி என்ன மில்னா கெட் அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானா பாசன்ஸ குறிக்குது என்ன கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மணன் கேக்குறாங்கன்னு சொல்லி फर्स्ट क्वेश्चन முடியுது. सेकंड क्वेश्चन, परशुराम के क्रोध करने पर राम और लक्ष्मण की जो प्रतिक्रियाएं हुई उनके आधार पर दोनों के स्वभाव की विशेषताएं अपने शब्दों में लिखिए. பரசுராமருடைய क्रोध करने पर क्रोधன கோவலைய கர்ண செய்யறது கோவப்படும் போது ராம் और லக்ஷ்மண் ராமரும் சரி லக்ஷ்மணனுடைய ஜோனா விச்சுன்னு அர்த்தம் எந்த மாதிரியான பிரதிக்ரியா பிரதினா அடுத்தது ஆப்போசிட் சொல்லுவோம்ல, கிரியானா ஒர்க்கிங் அர்த்தம், அதாவது ரியாக்ஷன் சொல்லுவாங்க. பிரதிகிரியா ரியாக்ஷன்ஸ் அர்த்தம். என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஹுயினா ஹாப்பன் நடந்துச்சோ உன்கே ஆதார் உன்கேனா அதோடைய ஆதார்னா டிபெண்ட் அர்த்தம். அதை டிபெண்ட் பண்ணி தோனோனா போத் ரெண்டு பேரோட யாருடைய ராமருடைய லக்ஷ்மணனுடைய சுபாவுக்கே விசேஷதா சுபாவனா பிஹேவியர் அர்த்தம். அவரோட கேரக்டரை பத்தின விசேஷதா ஸ்பெஷாலிட்டிஸ வந்துட்டு அப்னே சப்தமே லிக்கிய அப்படின்னு உங்களுடைய சப்தனா வேர்ட்ஸ்ல வந்துட்டு லிக்கி எழுத சொல்றாங்க. என்னென்ன ரியாக்ஷன் நடந்ததோ அதை பொறுத்து ராமர் லக்ஷ்மணனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எழுத சொல்றாங்க நம்மள. ஃபர்ஸ்ட் உத்தர்னா ஆன்சர் இல்லையா பாப்போம். ராம் स्वभाव से कोमल और विनयी नहीं. ராமர் வந்துட்டு ஸ்வபாவம்னா பிஹேவியர், அதாவது அவரோட பிறப்புல பிஹேவியர்லயே பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா கோமல் சாஃப்டானவரும் அவர்னா அதுவும் இல்லாம வினய்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்னு அர்த்தம், ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கிறாங்க. பரசுராம்ஜி குரோதி स्वभाव கேத்தே. ஆனா பரசுராமர் எப்படி ஜீனா மரியாதை கொடுக்கறதுக்காக சொல்ற வேர்டு. பரசுராமர் எப்படி அப்படின்னா குரோதினா கோவம் வந்து கோவத்தோட இருக்கக்கூடிய சுபாவனா பிஹேவியரோட இருக்கக்கூடிய ஒரு ஆளு. தேங்கிறது கடந்த காலத்தை குறிக்க இருக்கிறவர் அப்படிங்கிறது சொல்றாங்க. परशुराम के क्रोध करने पर श्री राम ने धीरज से काम लिया. பரசுராமர் வந்துட்டு குரோதுனா கோவம் இல்லையா, கர்ணைன்னா செய்யும் போது, அதாவது கோவப்படும் போது பர்ன மேல அர்த்தம். அவர் கோவத்து மேல வந்துட்டு ஸ்ரீராமர் வந்துட்டு தீரனா ஸ்லோன்னு அர்த்தம், மெதுவா வந்து என்ன பண்றாரு காம்னா ஒர்க்னு அர்த்தம். அதாவது லியான டேக்னு அர்த்தம், வேலை எடுத்துக்கிறதும் கிடையாது, வேலை பாக்குறாருன்னு இருக்கும். அதாவது ரொம்ப மெதுவா தான் அவர் ரெஸ்பான்ஸ் பண்றது, வேலைங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ற சொல்றாங்க. உடனே டக்குன்னு அவ கோவப்படுறாங்க, இவங்களையும் கோவப்பட்டு பேச கிடையாது, ரொம்ப பொறுமையா மெதுவா வேலை பாக்குறாங்க, மெதுவா பதில் சொல்றாங்க. उन्होंने स्वयं को उनका दास कहकर परशुराम के क्रोध को शांत करने का प्रयास किया. உன்ஹோனே அவர் அர்த்தம் யாரு ஸ்ரீராமர் வந்துட்டு ஸ்வயம்னா ஓன் அர்த்தம், அவரையே வந்துட்டு உன்கான அவருடைய யாருடைய நம்ம பரசுராமருடைய தாஸ்னா அடிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ககுக்கனா சொல்லிட்டு அடிமைன்னு சொல்லி பரசுராமருடைய குரோதுனா கோவம் இல்லையா, அந்த கோவத்தை சாந்த் கர்ணேக்கா சாந்த்னா அமைதி, கர்ணேனா செய்யறது அமைதிப்படுத்துறதுக்கான பிரயாஸ்னா முயற்சி நடத்த, ட்ரை கியானா டன் நடத்த, அதாவது முயற்சி செய்யறாங்க. ஏவன்னா இன் அடிஷன் அதோட இல்லாம उनसे अपने लिए आज्ञा करने का निवेदन किया. உன்சேனா அவங்க கிட்ட अपने लिए அப்படின்னா தனக்குலயே அலியேனா இக்காக அர்த்தம், தனக்காக ஆகியா கர்ணைக்கா ஆகியானா ஆர்டர்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுங்க, நீங்க சொல்லுங்க செஞ்சிடறேன்னு சொல்லுவோம் இல்லையா, கர்ணைக்கர்னா செய்யறதுக்கான நிவேதன் ரெக்வஸ்ட் அர்த்தம், ரெக்வஸ்ட் கியானா டன் செய்யறாங்க, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க. லக்ஷ்மண் ராம் से एकदम विपरीत है. லக்ஷ்மணன் எப்படி ராமர்ட்ட இருந்து ஏக்தம்னு அட்வான்ஸ், அது ஒரே தெரியும் சொல்லுவோம் இல்லையா, எப்படியா விபரீத்னா ஆப்போசிட்னு அர்த்தம். ராமனை விட லக்ஷ்மணன் அப்படியே தலைகீழ ஆப்போசிட் சொல்றாங்க. லக்ஷ்மண் குரோத ஸ்வபாவ கேஹை. லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவங்க குரோதினா கோவம் இல்லையா, ரொம்ப ஆங்கிரியான அந்த ஸ்வபாவ பிஹேவியர் உள்ள ஒரு ஆளுன்னு சொல்லிட்டாங்க. கேனா அந்த உடையவர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. उनकी जबान चूरी से भी अधिक तेज है. உன்கினா அவங்களுடைய ஜபான்னா தங்குன்னு அர்த்தம், நாக்குன்னு சொல்லுவாங்களே, அவன் நாக்கு எப்படி சூரினா நைஃப்னு அர்த்தம், கத்தியை விட, சேனா ஃப்ரம் அர்த்தம், கத்தியை விட, பீனா ஆல்சோ அதிக அதிகனா ரொம்பவே தேஜ்னா ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா செயல்படக்கூடியதுன்னு சொல்றாங்க, அதாவது டக்கு டக்குன்னு பேசிடுவாங்கிறத சொல்றாங்க. लक्ष्मण परशुराम जी के साथ व्यंग्यपूर्ण वचनों का सहारा लेकर अपनी बात को
उनके समक्ष प्रस्तुत करते हैं. லக்ஷ்மணன் வந்துட்டு பரசுராம்ஜி கிட்ட வந்துட்டு சாத்னா வித் அவங்க கிட்ட வெங்கிய வெங்கியனா நையாண்டி சொல்லுவாங்க, காமெடியா சொல்லுவோம் இல்லையா, பூர்ணனா கம்ப்ளீட்னு அர்த்தம். அதாவது நம்ம நையாண்டி நிறைஞ்ச அந்த வச்சனோக்கா சஹாரா, வச்சனா வார்த்தைகள் அர்த்தம். அதாவது வேர்ட்ஸோடைய சஹாரா லேக்கா, சஹாரானா ஹெல்ப் இல்லையா, லேனா டேக்னு அர்த்தம். அதாவது ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அப்படி பாத்துக்கோ அப்படின்னா தன்னுடைய பாத்துனா விஷயம் இருக்கு இல்லையா, தன்னுடைய விஷயத்தோட வார்த்தைகளை வந்துட்டு உன்கே சமக்ஷ், உன்கேனா அவங்களுக்கு, சமக்ஷனா முன்னாடின்னு அர்த்தம், அவங்களுக்கு முன்னாடி பிரஸ்துத் கர்த்தே, பிரஸ்துத்னா சப்மிட்னு அர்த்தம், கர்த்தேனா செய்யறது இல்லையா, அதாவது முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. तनिक भी इस बात की परवाह किए बिना कि परशुराम कहीं और क्रोधित न हो जाए. தனிக்னா கொஞ்சம் இல்லையா, பீனா ஆல்சோ அர்த்தம், கொஞ்சம் கூட. இஸ் பாத்துக்கு, இஸ்னா இந்த பாத்னா விஷயம் இல்லையா, இந்த விஷயத்த பர்வாக கியே பினா கி, பர்வானா கேர்னு சொல்லுவாங்க, கேர் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீயன்னா செய்யறது, பினான வித்தவுட்னு அர்த்தம். அதாவது கீயை வந்து கரோட பாசன்ஸ் மாதிரி. பர்வா கியே பினா, அதாவது கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம பரசுராம் வந்துட்டு கஹி அவர் குரோதித் ந ஹோ ஜாகி, கஹின்னா சம்பார்னு அர்த்தம், அவர்னா அதர்னு அர்த்தம். ரெண்டு மீனிங் இருக்கு அவருக்கு, அண்டுன்னு ஒரு மீனிங், இன்னொன்னு அதர்னு ஒரு மீனிங். இந்த இடத்துல அதர் கஹிய அவர் அப்படின்னா சம்வார் அதர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வேறங்கநாதன்னு சொல்லுவோம் இல்லையா, அது குரோதித் ந ஹோஜாயே, குரோதித்னா போவோம் இல்லையா, ந ஹோஜாயே, ஹோனா ஹேப்பன், ஜாயினா ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றாங்க. ந கொடுத்துட்டாங்களே, சோ கோவப்படவே முடியாது. இதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்காம பரசுராம வேற எங்கேயும் கோவப்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நையாண்டியா சொல்றாங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், ராம் அகர் சாயா ஹை தோ லக்ஷ்மண் தூப் ஹை. ராமர் வந்துட்டு அகர் ஒருவேளை சாயானா ஷேடோ, நிழல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவேளை ராமர நிழல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோண அப்புறம் லக்ஷ்மண் என்னன்னா தூப்னா சன்ரைஸ் அர்த்தம். அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அதை வந்து தூப்புன்னு சொல்லுவோம். சூரியனோட வெப்பத்தை தூப்புன்னு சொல்லுவோம். ராம் வினம்ர மிருதுபாஷி தைரியவான் புத்திமான் வக்திஹை. ராமர் வந்துட்டு வினம்ரனா ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பாங்களே, மரியாதைக்குரிய ஒரு ஆளு. மிருதுனா சாஃப்ட் அர்த்தம், பாஷனா லாங்குவேஜ் இல்லையா, அதாவது ரொம்ப மெதுவா பேசக்கூடிய ஒரு ஆள், சாஃப்டா பேசக்கூடிய ஒரு ஆளு. தைரியமா இருக்காங்க சொல்லுவாங்க, பிரேவான ஒரு பர்சன். வேணா அதோட இல்லாம அண்டுன்னு அர்த்தம். புத்திமானா ரொம்ப புத்திசாலி, இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு వ్యక్తిனா பர்சன் சொல்லிட்டாங்க, ஒரு மனுஷன் சொல்லிட்டாங்க. வகி தூசரி ஓர், வகினா அதே, தூசரினா அனதர் அர்த்தம், இன்னொரு சைடு, இன்னொரு சைடுல பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மணன் வந்துட்டு நிடர்னா டர்னா பயப்படுறதுன்னு அர்த்தம், நிடர்னா வித்தவுட் பயம் இல்லாத தன்மையோட இருப்பாங்க. சாகசினா கரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப தைரியமான ஒரு ஆளு. தத்தா அடிச்சுட்டு, அதோடு இல்லாம குரோதி சுபாவ் கேஹை, குரோதினா கோவம்னு அர்த்தம், ரொம்ப கோவம் இருக்கக்கூடிய சுபாவம், அந்த பிஹேவியர் உள்ள ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின். लक्ष्मण और परशुराम के संवाद का जो अंश आपको सबसे अच्छा लगा उसे अपने शब्दों में संवाद शैली में लिखिए. லக்ஷ்மண் और परशुराम, லக்ஷ்மணன் இருக்காங்களே அவங்களும் அவருனாண்டு, அதுவும் இல்லாம பரசுராமருடைய சன்வாதனா கான்வர்சேஷன் சொல்லுவாங்களே, அவங்களுடைய இந்த வாக்குவாதத்தை ஜோ அன்ஸ் ஆப்கோ, ஜோனா விச் நடத்து, எந்த அன்ஸ்னா பார்ட் நடத்து, எந்த பகுதி வந்துட்டு ஆப்கோ அப்பனா ஃபார் யூ நடத்து உங்களுக்கு, சப்சே அச்சா லகா, சப்சேனா ஃப்ரம் ஆல், சப்னா ஆல் நடத்து, சேனா ஃப்ரம், அதாவது ஃப்ரம் எல்லாத்த விட, அச்சா லகா, அச்சான கூட்டிலே நல்லதா, லகானா ஃபீல்ஸ் தோணுச்சோம், உசேனா அதை வந்துட்டு அப்பனே சப்தமே, அப்படின்னா தன்னுடைய நடத்த, அதாவது உங்களுடைய, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. சப்தம்னா வேர்ட்ஸ்ல வந்துட்டு சன்வாத சைலியுமே லிக்கி, சன்வாதனா கான்வர்சேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த டிபேட் இருக்கு இல்லையா, அதாவது பேச்சுவார்த்தை மாதிரி, அந்த ஷைலினா ஸ்டைல வந்துட்டு லிக்கின்னு எழுத சொல்றாங்க, அதாவது டயலாக் ரைட்டிங் மாதிரி எழுத சொல்றாங்க. நம்ம उत्तर आंसर பாருங்க. लक्ष्मण சொல்றாங்க, हे मुनि बचपन में तो हमने कितनी ही धनुष तोड़ दिए परंतु आपने भी क्रोध नहीं किया. इस धनुष से आपका विशेष लगवा क्यों है. ஹே முனினா முனிவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு பச்பன்னா குழந்தை பருவம், சைல்ட்ஹுட்லயே அதுல வந்துட்டு தோண தென் அப்போ ஹம்னா வி, நாங்க வந்துட்டு கித்னி ஹி தனுஷ், கித்னா ஹவு மெனி, எத்தனை, ஹீனா ஒன்லி, தனுஷ்னா இது பவு இருக்கு இல்லையா, அம்பு இருக்கு இல்லையா, சரி வில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தோடுனா பிரேக், உடைக்கிறது, தியானா கொடுக்காது, எவ்வளவுதோ உடைச்சிருப்போம். பரந்தர பட் ஆனா ஆப்னா யூ இல்லையா, நீங்க வந்துட்டு கபினா எனி டைம் எப்பவுமே, குரோது நகி கியா, குரோதுனா கோவம் இல்லையா, கியானா டன் அர்த்தம், செய்யறதுன்னு அர்த்தம், நகி கியான்னு வந்தனால நீங்க கோவப்பட்டதே கிடையாது. இஸ் தனுஷ் இஸ்னா இந்த தனுஷ், இந்த வில்லுல வந்து, இந்த அம்புல வந்துட்டு ஆப்னா ஃபார் யூ இல்லையா உங்களுக்கு,
விசேஷ் லக்வா கியோ ஹை, விசேஷ்னா ஸ்பெஷலா, லக்வா லக்வானா ஃபீல் சொன்னது தோன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கியோ ஹை, கியோனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பரசுராமர் ரிட்டன் சொல்றாங்க பாருங்க. அரே ராஜ்புத்ரா, அரேன்னு கூப்பிடுறது ராஜ்புத்ரா, ராஜாவுடைய புத்திரனா சன் இல்லையா, அதாவது பிரின்ஸ் மாதிரி. ராஜ்புத்ரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு தூ கால் கே வஷ்மே ஆக்கர் ஐசே போல் ரஹா ஹை. தூனா நீ வந்துட்டு கால்னா டைம் இல்லையா, அந்த காலத்தோடைய வஷ்னா இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவோம்ல, தாக்கத்துல வந்துட்டு ஆக்கர்னா வந்து, ஐசா ஐசா லைக் இந்த மாதிரி போல் ரஹா ஹை, போல்னா பேசுறதுலயே, ரஹானா ஐஎன்ஜி ஃபார்ம்னு அர்த்தம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அதாவது நீ காலத்தை கணிச்சு இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. तू क्यों अपने माता पिता के सोचने पर विवश कर रहा है. தூனா யூ, நீ வந்துட்டு கியோனா ஏன் வந்துட்டு அப்படி அப்படின்னா தன்னுடைய மாதா பிதா கோ சோச்சனை பார், மாதா பிதா அதாவது அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுடைய சோச்சனை திங்க் யோசிக்கிறதுக்கு மேல விவஷ் கர் ரகா ஹை, விவஷ்னா ஃபோர்ஸ் அர்த்தம், ஃபோர்ஸ் பண்றது சொல்லுவாங்க, கர்னா செய்யறது, ரஹா வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். சோ ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க, சின்ன வயசு ஞாபகப்படுத்துறாங்க. சோ அப்படி கேக்குறாங்க. யக் சிவ்ஜி கா தனுஷ் ஹை, யக்னா இது வந்துட்டு சிவ்ஜி, சிவன் இருக்காங்களே, ஜி மரியாதைக்காக சொல்ற வேர்டு. சிவனுடைய அந்த தனுஷ்னா அந்த வில்லு அப்படிங்கறத சொல்றாங்க. चुप हो जा और मेरे इस फरसे को பலி பாந்தி தேக்லே. சூப்னா சைலண்ட் அர்த்தம், அமைதின்னு சொல்லுவாங்களே. ஹோனா ஹாப்பன் அர்த்தம், அமைதியா இரு, நீ பேசாத. அவர்னா அதுவும் இல்லாம மேரேனா என்னுடைய, இஸ்னா இந்த, ஃபர்சேனா ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, கோடாரி மாதிரி கையில வச்சிருப்பாங்களே. பரசுராமரோட ஆயுதம் என்ன அப்படின்னா கோடாரி டைப்ல இருக்கும், ஆக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபர்சேக்கும் அந்த இது என்ன ஆக்ஸ் என்ன பண்ண, பலி பாந்தி, பலினா வெல்னு அர்த்தம், பாண்டினா லைக்னு அர்த்தம், நல்லாவேன்னு சொல்லுவாங்க இல்லையா. தேக்னா சீன் அர்த்தம், லேனா டேக்னு அர்த்தம், நல்லாவே ஒரு தடவை பாத்துக்க நீன்னு அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்குமார் அதாவது ராஜகுமாரை கூப்பிட்டு மேரே இஸ் பர்சேக்கி, மேரே என்னுடைய, இஸ்னா இந்த, பர்சே ஆக்ஸ் சொன்னா இல்லையா அந்த ஆயுதம் இருக்குல்லையா, அதை வந்துட்டு பயானகத்தா கர்ப்பமே பல் ரஹே शिशुओं को भी नष्ट कर देते हैं. பயானக்னா பயங்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த இதை வந்துட்டு கர்ப்பம்னா ஊம்புன்னு அர்த்தம், அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பல்னா மொமெண்ட், ஒரு நிமிஷம் ரகேனா ஸ்டே இருக்கக்கூடிய இந்த சிசுனா சைல்டுல இந்த குழந்தைய கூட வந்துட்டு பீனா ஆல்சோ அதையும் கூட நஷ்ட கருதேத்தே, நஷ்டா ரூயின்னு அர்த்தம், அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கர்னா செய்யறதுக்கு, தேத்தையில கிவ்னு அர்த்தம், அதாவது அழிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट 4th क्वेश्चन. परशुराम ने अपने विषय में सभा में क्या क्या कहा, निम्न पद्यांश के आधार पर लिखिए. பரசுராமர் வந்துட்டு அப்படி அப்படின்னா தன்னுடைய விஷயம்னா சப்ஜெக்ட் இல்லையா, அவரை பத்தின்னு சொல்லுவாங்களே, அவரோட சப்ஜெக்ட் பத்தி சபானா சபை நடத்த அந்த மீட்டிங்ல வந்துட்டு கியானா வாட் என்னென்னலாம் வந்துட்டு கஹான சொன்னாரு. நிம்ன பத்யான்ஸ்கே, நிம்னா கிவன் அர்த்தம், ஃபாலோயிங் கீழே வரக்கூடிய இந்த பத்யான்ஸ், அந்த பத்யான்ஸ் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம் இல்லையா, போயமோட பேராகிராஃப்லாம் ஸ்டான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதான் பத்யான்ஸ். ஆதார்னா பேஸ், அதை பேஸா வச்சு லிக்கிற ரைட் சொல்றாங்க.